தமிழ்நாட்டு பாட்டாளி உறவுகள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, பாட்டாளி உறவுகளே, அதாவது 2/9/2025 செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை இடமான தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், அவர்களுக்கு பக்க வலிமையாக இருந்து களமாடக்கூடிய தொண்டர்கள், தோழர்கள் என 400க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் கூட்டம் மிக சிறப்பாக நம்முடைய தலைமை இடமான தைலாபுரம் தோட்டத்தில் தமிழின போராளி பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரே தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். இதன் வாயிலாக பாட்டாளி உறவுகளுக்கு என்ன செய்தி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பாட்டாளி உறவுகள் என்றால் நேற்று நம்முடைய தலைமையகமான தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்தவர்கள் மட்டுமல்ல, அதற்கும் வெளியே லட்சக்கணக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடித்தளமாக களப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள், தோழர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரித்து நிற்கக்கூடிய தமிழ் தேசிய பேரின மக்கள் அனைவருக்கும் ஒரு செய்தி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அதன் தலைமை இடம் தைலாபுரம் தோட்டம் ஒன்றே. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்றால் அது தமிழின போராளி மருத்துவர் ஐயா ஒருவர்கள் என்று ஏற்கனவே நடந்து முடிந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு, அதற்கடுத்து பாட்டனூரிலே மிக சிறப்பாக நிகழ்ந்தேறிய பொதுக்குழு, அதற்கடுத்து நேற்றைய மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட முதன்மையான நிர்வாகிகளுடைய கலந்தாய்வு கூட்டம் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே தைலாபுரம் தோட்டத்தில் ஐயா அவர்களுடைய இல்லத்திலே ஏற்கனவே ஒரு வரலாற்று பதிவு உண்டு. உலகத்தில் எந்த கட்சிக்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமே உண்டு. என்ன சிறப்பு என்றால், கட்சியினுடைய தொண்டர்களுக்கு, தோழர்களுக்கு, கிளை நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், மாநகர நிர்வாகிகள், மாவட்ட தலைவர், செயலாளர் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் என அனைவருக்கும் அடிப்படை அரசியல் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். அரசியல் என்பது மக்களுக்கான சேவை, அதாவது தொண்டு. அந்த தொண்டு எப்படி இருக்க வேண்டும்? பொதுநல தொண்டன், ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டன் பொதுமக்களை அணுகுகிற பொழுது எப்படி அணுக வேண்டும், எப்படி பொதுமக்களுக்கு அரசியல் பாடம் கற்பிக்க வேண்டும், பொதுமக்களிடமிருந்து எப்படி அரசியல் பாடத்தை கற்றுக்கொள்வது என்கின்ற நிலையிலே ஒரு கட்சி அல்லது ஒரு அமைப்பு என்றால் அதற்கு அரசியல் பயிலரங்கம் உலகத்தில் எந்த கட்சிக்குமே கிடையாது. ஐயா அவர்களே சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் பயிலரங்கத்தையே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பே தைலாபுரத்தில் மிகப்பெரிய அரங்கம், 3 அரங்கங்கள், தென்னங்கீற்று கெட்டிய அரங்கம், கிட்டத்தட்ட 500-600 பேர் அமரலாம். அதற்கு கீழே மற்றொரு பெரிய அரங்கம், அங்கேயும் ஒரு 500-600 பேர் அமரலாம். பிறகு தலைமை நிர்வாகிகள் என்று அவர்களுக்கு ஒரு 100-200 பேர் அமர்ந்து பாடம் கற்கக்கூடிய, பாடம் கற்பிக்கக்கூடிய 2 அரங்கங்கள். லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு அரசியல் பாடம் நடத்தி அந்த தமிழ் மக்களிடமே பாடத்தை கற்றுக்கொண்ட ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் உலகத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி தான். அப்படிப்பட்ட கட்சியினுடைய முதன்மையான கூட்டமாக கருதப்பட்ட மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர் கூட்டம் எங்கே நடைபெற்றது என்றால், இதுவும் ஒரு உலக அதிசயம்தான். நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே வரலாற்றில் பல தலைவர்களை நாம் பாடமாக கற்றிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அவர்களோடு
பழகி இருக்கிறோம். ஆனால் ஒரு தலைவர் வீட்டுக்குள்ளே, இப்பொழுது தமிழ்நாட்டிலே சென்னையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதே போல காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள், இன்னும் சொல்ல வேண்டுமானால், மிக மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ, சிபிஎம் என்று சொல்வார்கள். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் குடியிருக்கிற வாழுகிற வீட்டிலே ஒரு 10 தோழர்களை உள்ளே அமர வைத்து அந்த தலைவர்கள் உரையாடுகிற காட்சியை காணவே முடியாது. வேண்டுமானால் ஓரிரு தலைவர்கள் மாநில நிர்வாகிகளை வீட்டிற்கு அழைத்து பேசுவது வழக்கம். அதே போல உடன்பிறப்பே என்று சொல்வார்கள், இரத்தத்தின் இரத்தமே என்று சொல்வார்கள். ஆனால் அந்த தலைவர்கள் வீட்டுக்குள்ளே அவர்களுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஓரிருவரை தவிர, அல்லது ஒப்புதல் பெற்று தவிர்க்க முடியாத சந்திப்புகளை தவிர எவரும் நுழைய முடியாது. ஆனால் நான் பார்த்த காட்சி தைலாபுரம் தோட்டத்திலே எளிய தொண்டன், யாரென்றே தெரியாது, நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அறிமுகம் கூட இருக்காது. 100 கணக்கிலே திமு 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 திமென அத்தனை பேருக்கும் வீட்டுக்குள் அனுமதி. இன்றைக்கல்ல, அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நான் ஒரு 10 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியிடமிருந்து சற்றே விலகி இருந்தேனே தவிர, நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியோ அல்லது அதனுடைய நிறுவன தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியோ மற்றவர்களை பற்றி எந்த இடத்திலையும் நான் திறனாய்வு, அதாவது விமர்சனம் செய்ததே இல்லை. அதே வேளையில் தொலைக்காட்சிகளிலே, நேரலைகளிலே எனக்கு பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, சமூக வலைதளங்களிலே நான் உரையாடுகிற சூழல் வருகிற பொழுது, எப்படியாவது தமிழ்நாட்டு அரசியல் நிலை பற்றி உரையாடுகிற பொழுது, தவிர்க்க முடியாத தலைவராக நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும், தவிர்க்க முடியாத கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியும் நான் அந்த உரையாடல்களை நேரலையிலே பதிவு செய்தே வந்திருக்கிறேன். ஒரு கட்சியிலிருந்து விலகின பிறகு அந்த கட்சியினுடைய சிறப்பு கூறுகளை, நல்ல திட்டங்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை, தலைவருடைய அளப்பரிய ஈகங்களை, போராட்ட நடைமுறைகளை, மக்களை அணுகுகிற பாங்குகளை, அதன் சிறப்புகளை எவரும் பேசுவதில்லை. ஆனால் நான் ஒருவனே நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய அந்த சமூக நீதிக்கான இடைவிடாத 10 ஆண்டு கால போராட்டத்தையும், இறுதியாக 87 செப்டம்பர் மாதம் நடத்திய 7 நாள் சாலை மறியல் என்கின்ற ஒரு சமூக புரட்சியையும், அதற்கடுத்து 1989 வன்னியர் சங்கமாக இருந்த தமிழ்நாட்டினுடைய பூர்வக்குடி மக்களில் ஒரு பெருந்தொகை கொண்ட மண்ணின் மைந்தர்களாக, தமிழ்நாட்டு குடிமக்களாக இருக்கக்கூடிய 2 கோடி வன்னியகுல தமிழர்களின் சமூக நீதி மறுப்புக்கு எதிராக ஐயா நிகழ்த்திய அந்த புரட்சிகர போராட்டங்களையும், தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளையும், அதில் வாகை சூடிய அந்த வெற்றி வரலாறுகளையும் எல்லா இடங்களிலும் நான் மனம் திறந்த ஒரு தமிழனாக பதிவு செய்தே வந்திருக்கிறேன். அந்த வகையிலே தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் வீட்டுக்குள் அவ்வளவு பேரையும் அமர வைத்து, தொடர்ந்து அதுபோல் வீட்டுக்குள் தான் எல்லா வகையான கூட்டங்களையும் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்துகிறார்கள். ஆனால் நேற்று நானே வியந்து போய்விட்டேன். அப்படி எந்த தலைவர்களும் வீட்டுக்குள் எவரையும் அனுமதிப்பதில்லை. வாசலிலே காவல் போட்டிருப்பேன். இங்கேயும் உண்டு. இது ஐயாவினுடைய தனிப்பட்ட சில பாதுகாப்புகளுக்காக சில ஏற்பாடுகளை தவிர, தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதிலே மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர் அன்றாட மக்களை சந்திப்பது, காலை 11 மணி முதல் பகல் 2 மணி வரை எவர் வந்தாலும் சந்திக்கலாம். நான் பதிவு செய்திருக்கிறேன், பல்வேறு வலைதளங்களிலே, தொலைக்காட்சிகளே பதிவு செய்திருக்கிறேன். வாசலில் வந்து நின்றால் ஐயா அவர்களுடைய கட்டளை, எந்த ஊரில் இருந்து வருகிறார், அவர் பெயர் என்ன, இந்த 2ஐ மட்டும்தான் கேட்க வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். அவர் எதற்காக வருகிறார், என்ன நோக்கத்துக்காக வருகிறார், எதை சொல்ல வருகிறார்
என்று எவரிடமும் எதையும் கேட்கக்கூடாது. அவர் என்ன நோக்கத்திற்காக வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன், மக்களை உள்ளே அனுப்புங்கள் என்கின்ற ஒரு நிலையான கட்டளையை பிறப்பித்த ஒரே தலைவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அந்த நிலையிலே தான் நேற்று வீட்டுக்குள் அவ்வளவு தொண்டர்களையும் அனுமதித்து ஏறக்குறைய கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அவர்களுடைய அந்த ஜனநாயக கோட்பாடு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும், ஒவ்வொரு மாவட்ட தலைவரையும், ஒவ்வொரு மாநில நிர்வாகிகளையும் நீங்களே பேசுங்கள், யாரும் சொல்ல வேண்டியதில்லை, ஒளி வாங்கி கொடுத்து நீங்களே சொல்லுங்கள். நிறைய பேர் பேச வேண்டியிருப்பதனால ஓரிரு நிமிடங்களில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவுறுத்தினார்களே தவிர யாருக்கும் எந்த தடையும் இல்லை. மிக 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 அந்த குடிநாயக கோட்பாடு, ஜனநாயகம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த உண்மையான ஜனநாயகத்தை ஒரு கட்சியிலே பார்க்க வேண்டுமெனால் மற்ற கட்சி தோழர்கள்லாம் முறையான ஒப்புதலை பெற்று நம்முடைய தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற இந்த கூட்டத்தை பார்வையிட வேண்டும். பார்வையிட்டு ஆய்வு செய்து ஊடகங்களில் பேச வேண்டும், எழுத்து ஊடகங்களில் எழுத வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஜனநாயக கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்ளக்கூடிய, பெருமிதம் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஜனநாயக கோட்பாடு. அந்த கோட்பாட்டை தன்னகத்தை வைத்துள்ள ஒரே கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஏற்கனவே 10 ஆண்டு காலம் இதே தைலாபுரம் தோட்டத்திலே தங்கி அரசியல் பணியாற்றி பயிலரங்கத்திலே வகுப்பு ஆசிரியராக, ஐயா அவர்கள் என்னை பேராசிரியர் என்று சொல்லும், வகுப்பு ஆசிரியராக அரசியல் பாடம் எடுத்த அந்த பழைய நினைவுகள் எல்லாம் உண்டு. சில வேண்டாத சூழல்கள், வேண்டாத சில நடவடிக்கைகள் ஆகையினாலே பாட்டாளி மக்கள் சேர்ந்து நான் நீக்கப்பட்டேன். ஆனால் நீக்கப்பட்டாலும் ஏன் 1989 பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குகிற பொழுது நான் தமிழர் தேசிய இயக்கத்தின் ஐயா பல நெடுமாறன் தலைமையிலான அந்த இயக்கத்தின் தஞ்சை மாவட்ட செயலாளராக இருந்தேன். அப்பொழுதே என்னை முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவாளராகத்தான் களமாடிக்கொள்ளும். பல கூட்டங்களுக்கு நானே தலைமை தாங்கி இருக்கிறேன். தஞ்சாவூரில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டத்திற்கு இன்னும் சொல்ல வேண்டும்னா 1991ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி முதலில் தேர்தல் களத்தை சந்திக்கிற பொழுது அந்த தேர்தல் களத்தில் நடைபெறுகிற பல கூட்டங்களுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டங்களுக்கு நான் தலைமையேற்றே நடத்தி இருக்கிறேன். பிறகு எல்லா போராட்டங்களிலும், அது சமூக நீதி போராட்டமாக இருந்தாலும் சரி, மொழி உரிமை போராட்டமாக இருந்தாலும் சரி, மக்களின் அடிப்படை தேவைகளுக்கான போராட்டமாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கிற போராட்டங்கள் இருக்கு. தஞ்சை மாவட்டத்திலும் சரி அல்லது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலும் சரி, அவர்கள் அழைக்காமலே நான் கலந்து கொண்ட பல வரலாற்று பதிவுகள் உண்டு. அந்த அடிப்படையிலே தான் 2007 தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நான் தமிழர் தேசிய இயக்கத்திலிருந்து சற்றே விலகி இருந்தபோது நீங்கள் என்னோடு இருந்து பணியாற்ற வேண்டும், தைலாபுரம் தோட்டத்திற்கு வாருங்கள் என்று எங்கள் ஊர் ஆழ்வார் நகரில் நம்மாழ்வார் பாசுர ஆராதனை விழா, நம்மாழ்வார் கோயில் புகழ்பெற்ற கோயில், வைணவ தலங்களில் முதன்மையான தலம். அந்த நம்மாழ்வார் கோவிலில் நம்மாழ்வார் பாசுர ஆராதனை விழா எடுக்க வேண்டும் என நீங்கள் தான் முழு பொறுப்பு என்று 2008ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 5ஆம் நாள் மிக சிறப்பாக நம்மாழ்வார் பாசுர ஆராதனை விழாவை எங்கள் ஊரில் ஒரு நாள் முழுவதும் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை மிக சிறப்பாக நடத்தி காட்டினேன். அனைத்து செலவுகளையும் பொங்கு தமிழ் அறக்கட்டளை நடத்தியது. அன்றைக்குத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த நிகழ்வை எப்படி நடத்தினேன், எத்தனையோ நிகழ்வுகள் பொங்கு தமிழ் அறக்கட்டளை சார்பிலே தமிழ் உணர்வோடு நடத்தப்பட்டாலும் அந்த நம்மாழ்வார் பாசுர ஆராதனை என்றால் அதற்கு பொருத்தமான மக்கள் ஏறக்குறைய ஒரு 300-400 பேர் முதல் இடத்திலே அந்த பந்தலிலே அமர்ந்து அந்த நிகழ்வை கவனித்தார்கள், நிகழ்வு முழுவதையும் பதிவு செய்தார்கள் என்பதை நேரில் பார்த்த தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை தைலாபுரம் தோட்டத்திற்கு அழைத்து மாநில கொள்கை விளக்க அணி தலைவராக நீங்கள் பணியாற்றுங்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் கட்சி பணிகளை ஆற்றுவதற்கு என்னை பணித்தார்கள். அரசியல் பயிலரங்கத்திலே நான் வகுப்பெடுத்து களப்பணியாற்றினேன். நீண்டகால நெருக்கமான தொடர்பு உண்டு. நேற்றைய நிகழ்வு ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அவர்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய
துணை அமைப்பாளர்கள், மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய நிலைவுக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்றால் நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டுமே. தலைமை இடம் என்றால் அது தைலாபுரம் தோட்டம் மட்டுமே என்று முடிவெடுத்து 2026ஆம் ஆண்டு, அடுத்த ஆண்டு கிட்ட நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், தோழர்கள், கிளை நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள், நகராட்சி நிர்வாகிகள், மாநகராட்சி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லோரும் எப்படி களமாட வேண்டும், ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியை நான் அமைப்பேன். இந்த முறை 50 தொகுதிகள் நம்முடைய இலக்கு. குறைந்தது 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே சட்டப்பேரவையில் அமர வேண்டும். அதற்கு நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன், உழைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தோள் கொடுத்து துணை நிற்க வாருங்கள் பாட்டாளி சொந்தங்களே என்று ஐயா அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அழைப்பை ஏற்று அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 50 சட்டமன்ற தொகுதிகளிலே ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் உறுப்பினர்களை பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ப்பதற்கான ஒரு அறைகூவலை எடுத்து நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி புதிய வரலாற்றை படைக்க இருக்கிறது. அந்த வரலாற்றின் பங்காளர்களாக, பங்கேற்பவர்களாக தமிழ் தேசிய பேரின மக்களே, தமிழ்நாட்டு தமிழர்களே, உழைக்கும் மக்களே, பாட்டாளி உறவுகளே அணிதிரண்டு வாருங்கள் 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 என்று அன்போடு நானும் ஒரு பாட்டாளி தமிழர் என்ற முறையிலே 2 கைகளை கூப்பி வணங்கி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.